கனவு சம்பந்தமான சில செய்திகள் இந்த சூறாவில் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான உயர்வு கிடைத்தது, அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டது எல்லாமே ஒரு பெரிய பாக்கியமான விஷயம். எங்க இருந்தாலும் அந்த அவனுடைய நபித்துவத்தை என்னால் கொடுக்க இயலும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த நபித்துவத்தை வச்சு நமக்கு சொல்லி தருவான். சிறையில் ஜெயிலில் வச்சு தான் அவங்களுக்கு என்ன கிடைச்சது, நபித்துவம் கிடைத்தது அப்படிங்கிறத நாம பார்க்க முடியும். எதுக்காகண்டி சிறைக்கு போனாங்க, ஜெயிலுக்கு போனாங்கங்கிற செய்திகள் எல்லாம் குர்ஆன் ஷரீஃபில் நிறைய விரிவாக சொல்லப்படக்கூடிய செய்தி. அப்போ அந்த இடத்துல இவங்களோட சேர்ந்து 2 வாலிபர்கள் ஜெயிலுக்கு வந்தாங்க, அந்த சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்போ அந்த 2 பேர் ஒரு கனவு பார்க்குறாங்க. அந்த பார்த்த கனவை, உங்களை பார்த்தா நல்ல சீதேவி மாதிரி தெரியுத, இறைவனுடைய அருள் பெற்றவர் போன்று உங்களுடைய முகம் பார்த்தா தெரியுது, அதனால எங்களுடைய கனவுக்கு நீங்க கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் அப்படின்னு 2 பேர் பார்த்த கனவை பற்றி அந்த 2 வாலிபர்கள் கேட்ட செய்தி அல்லாஹ் தஆலா சூரா யூசுஃப்ல சொல்லி தருவான். அப்படி சொல்லும் பொழுது அந்த 2 பேர் கண்ட கனவு, அதை பத்தி அந்த 2 பேரும் எடுத்து சொல்லுவாங்க. அந்த நிகழ்ச்சிகளையும் அல்லாஹ் என்ன செய்யறான், எடுத்து சொல்றான். இந்த சூரா ஆரம்பிக்கும் பொழுது யூசுப் நபியே பார்த்த கனவு தன்னுடைய தந்தைகிட்ட சொல்லுவாங்க. அத்தா, நான் ஒரு கனவு பார்த்தேன், அந்த கனவுல 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் எனக்கு சஜ்தா செய்வதை போன்று நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சவங்க அவர்களுடைய தகப்பனார். அவங்க என்ன சொன்னாங்க, அத்தா இந்த கனவு என்கிட்ட சொன்னதோட சரி, வேற யார்கிட்டையும் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ரகசியமாக வைக்க சொல்வார்கள். இப்ப இது அவங்க பார்த்த கனவு. யூசுப் நபி சிறுவராக இருக்கும் பொழுது அவர்கள் பார்த்த கனவு. இதுவும் அந்த சூறாவினுடைய ஆரம்பத்திலேயே வரும். அதே மாதிரி இடையில ஜெயிலுக்கு அவர்கள் போகக்கூடிய நேரம் ஒரு பொய்யான பழி அவர்கள் மீது சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு போவாங்க. அங்க அவர்களோடு வந்த 2 வாலிபர்கள் பார்த்த அந்த கனவு. அதே மாதிரி அவர்கள் பிற்காலத்துல அந்த ஜெயில இருக்கும் பொழுது அந்த ஜெயில இருந்து வெளியே வர்றதுக்கு தோதுவாக அல்லாஹ் தஆலா அந்த நாட்டு அரசனுக்கு ஒரு கனவு கொடுத்தான். அந்த நாட்டு அரசன் ஒரு கனவு பார்த்தான். அந்த கனவுல என்ன அப்படின்னு சொன்னா, 7 கொழுத்த மாடு, 7 மெலிந்த மாடு, பசுமையான நில, அதாவது வயல்வெளி, பசுமையான வயல்வெளி, வயக்காடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி காய்ந்த வயல்வெளி அப்படின்னு இதெல்லாம் கனவுல பார்க்குறான். கனவுல பார்க்கும் பொழுது அந்த மெலிந்த 7 மாடுகள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நல்ல கொழுகொலுன்னு இருந்த அந்த 7 மாடுகளை அடித்து சாப்பிடுவதை போன்று கனவு பார்க்குறான். பார்த்த கனவு என்ன அப்படின்னா இதுதான். இப்போ யாராவது இந்த கனவுக்கு விளக்கம் சொல்றவங்க இருக்கிறீங்களா? அந்த காலத்தினுடைய சூழல்களில் வானசாஸ்திர கலை அப்படிங்கிறது ஹயாத்தோட இருந்துச்சு. அதை பற்றி அப்படி இப்படி கணக்கு பார்த்து என்ன செய்வாங்க, அவர்கள் கணக்கு சொல்வார்கள். இன்றும் கூட அது இருப்பதாக நம்மளை நம்ப வச்சு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வானசாஸ்திர கலை, ஜோசியம் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த காலத்துல செய்யறாங்க. இப்போ எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்களோ அதோடு அந்த ஜோசியத்தினுடைய வாசல்கள் மூடப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நாம ஹதீஸுகள்ல இருந்து பார்க்க முடியும். ஹைர். அப்ப அந்த காலத்துல அது தடை செய்யப்படாமல் இருந்ததுனால அந்த இல்மு, அந்த ஞானத்தை அல்லாஹ் சிலர்களுக்கு கொடுத்திருந்தான். அப்போ எல்லாம் சொன்னாங்க, அந்த கலை தெரிந்தவர்கள் கூட சொன்னாங்க, இதெல்லாம் அந்த கனவுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுது, முன்னுக்கு பின்னு முரணா தெரியுது, அதனால இதை பத்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இது சாதாரண கனவு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வேஸ்டான கனவுன்னு சொல்லி தட்டி கழிச்சாங்க. அப்ப இந்த 2 வாலிபர்கள் பார்த்த கனவுக்கு அந்த 2 வாலிபர்களுக்கு யூசுப் நபி ஜெயிலுக்குள்ள வச்சு என்ன செய்வாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. என்ன விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் பார்த்த கனவு தன்னுடைய தலையின் மீது ரொட்டி துண்டை சுமந்து செல்வது போன்றும், அவர் சுமந்துட்டு போகும்போது அவருடைய தலையிலிருந்து அந்த ரொட்டி துண்டை என்ன செய்யுது, பருந்துகளும் காகங்களும் பிடிங்கி தின்பது போன்று உண்டான ஒரு கனவு அவர் பார்க்கிறார். இன்னொரு மனிதர் பார்த்த கனவு, அந்த 2 வாலிபர்கள் இன்னொரு ஆள் பார்த்த கனவு என்ன அப்படின்னு சொன்னா,
அவங்க வந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய எஜமானனுக்கு திராட்சை ரசம் பிழிந்து கொடுப்பது போன்று கனவு பார்க்கிறார். இப்ப இந்த 2 பேர்ல நபி அந்த யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கும் விளக்கம் சொல்லுவாங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் வந்து என்னுடைய தந்தையினுடைய என்னுடைய பாட்டனாரனுடைய வழியில நான் வர்றேன், அதனால சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும். சிலர் வந்து முன்னோர்கள், அதிலும் பெற்றோர்கள், என் பெற்றோர்கள் வந்து அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் தான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற காலம் இந்த காலம். ஆனா யூசுப் நபியினுடைய விஷயத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது எப்படி சொல்றான், என்னுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் நேரான வழியில் இருந்தவர்கள், அவர்களுடைய வழியிலேயே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அந்த செய்தியை சொல்லுவாங்க. அந்த கனவு 2 பேருக்கு விளக்கத்தை சொல்லுவாங்க. அதாவது தலையில ரொட்டி சுமந்துக்கிட்டு போறைய, உனக்கு வந்து நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி போனாலும் நீ வேறொரு குற்றத்திற்காக வேண்டி தண்டிக்கப்படுவாய். அது கழுகு மரம் ஏற்றப்படுவது தான் உனக்கு உண்டான தண்டனை, மரண தண்டனை. அந்த காலத்துல மரண தண்டனை அப்படிங்கிறது என்ன செய்வாங்க, கழுகு மரம் ஏற்றுவது, அதாவது அது எப்படி சொல்றது, நல்ல திடமான ஒரு குச்சி, ஒரு நல்ல பெரிய கம்பு என்ன செய்வாங்க, அந்த இயேசுநாதர் சிலுவையில் அறிஞ்சாங்க பாருங்க, அது மாதிரி உண்டான பெரிய கம்புகள் என்ன செய்வாங்க, அவர்களை ஒன்று தூக்குல போட்டு அதுல மாட்டி விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா பின் துவாரத்துல இருந்து அந்த கம்பை என்ன செய்வாங்க, உடம்புக்குள்ள குத்தி மேலே ஏற்றி அப்படியே அவங்களை என்ன செஞ்சிருவாங்க, வச்சிருவாங்க. அது அவங்க உயிரோட இருக்கும் பொழுது இதை செஞ்சு மாட்டி வச்சிருவாங்க, அந்த கம்பை நட்டி வச்சிருவாங்க. பறவைகள் அதே மாதிரி கழுகுகள் போன்றவைகள் அந்த மனிதரை கொத்தி சாப்பிட்டு அப்படியே ரண சித்திரவதையாக கொலை செய்யப்படுவது அப்படிங்கிற ஒரு தண்டனை. இந்த மாதிரி தண்டனை உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு உண்டான கனவுக்கு விளக்கம். 2வது நபருக்கு, அந்த வாலிபருக்கு சொல்லுவார்கள், நீ வந்து நம்ம நாட்டினுடைய அரசருக்கு நீ என்ன செய்வ, திராட்சை பழம் ரசம் பிழிந்து கொடுக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்கும், நீ அரசவைக்கு நீ வேலையாளாக போய் சேர்ந்துருவ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போனதுக்கு அப்புறம் அந்த ராஜாவுக்கு வேலைக்காரரா போவார்ல, அவர் மட்டும் தனியா கூப்பிட்டு சொல்லுவாங்க, போறதெல்லாம் சரிப்பா, நீ ராஜாட்ட வேலைக்கு போனீங்கன்னா என்னைய பத்தி கொஞ்சம் ஞாபகம் காட்டி நான் ரிலீஸ் ஆகிறேக்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்ப இந்த ராஜா பார்த்தாரு பாருங்க ஒரு கனவு. அந்த கனவு பார்க்கும் போது அந்த கனவுக்கு யாராவது விளக்க சொல்றவங்க இருக்கிறீங்களாப்பான்னு கேட்கும் போது அந்த ஊருக்காரெல்லாம் சொன்னா இல்ல, சாதாரண கனவுன்னு சொன்னாங்க இல்லையா. ஆனால் அந்த நேரத்துல இந்த திராட்சை ரசம் பிழிந்து கொடுக்கக்கூடியவருக்கு ஞாபகம் வந்தது, ஆஹா நம்ம கனவுக்கு விளக்கம் சொன்னார, அவரை நம்ம அரசர்ட்ட என்ன செய்யலாம், ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு நாள் லேட்டு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 17 மாதங்கள் என்பதாக அல்லது 18 வருடங்கள் என்பதாக நமக்கு என்ன செய்யப்படுகிறது, கணக்கு சொல்லப்படுகிறது. அவ்வளவு காலம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஜெயில இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நபிமார்களை பொறுத்த மட்டில் அல்லாஹ் தான் டைரக்டா உதவி கேட்கணும். சாதாரண ஒரு மனிதர் இடத்துல அரசன்ட்ட என்னைய பத்தி கொஞ்சம் ஞாபகம் காட்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அதற்குண்டான பனிஷ்மெண்டாகவே அல்லாஹால ஜெயில வச்சிருந்ததாகவும் நமக்கு சில ஞானவான்கள் சொல்லக்கூடிய தப்சீர்கள்ல நாம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த அரசரை என்ன செய்வாங்க, கூப்பிட்டுட்டு வந்து அந்த அரசரை ஜெயிலுக்கே கூப்பிட்டு வந்து இந்த யூசுப் நபிட்ட என்ன செய்வாங்க, பார்த்த கனவுக்கு விளக்கங்கள் கேட்கப்படும். நான் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்றேன், ஆனா இதுக்கு விளக்கம் சொல்றது மட்டுமல்ல, இதை நடைமுறைப்படுத்துறது, நடைமுறை சிக்கல் நிறைய இதுல இருக்கும். இதை இந்த பொறுப்பை ஏண்ட கொடுத்தீங்கன்னா அதை நான் சரியா செய்வேன் அப்படின்னு சொல்லி யூசுப் நபி என்ன செய்வாங்க, அந்த கனவுக்கு விளக்கம் சொல்வார்கள். அப்படி விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி, நான் பொய்யான குற்றத்திற்காக வேண்டி இந்த ஜெயில அடைக்கப்பட்டிருக்கேன், இதுக்குண்டான தீர்ப்பையும் எனக்கு என்ன செய்யணும், சரியான முறையில நீங்க செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லி யூசுப் நபி விளக்கம் சொல்லுவாங்க. அந்த கனவுக்கு விளக்கம் சொல்வார்கள். 7 மெலிந்த மாடுகள், 7 கொழுத்த மாடுகள், அதே மாதிரி நல்ல பசுமையான கதிர்கள், காய்ந்து போன சருகுகள். இதுதான கனவுல பாத்தீங்க. இதுக்கு வேற ஒண்ணும் விளக்கம் அல்ல. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 ஆண்டுகள் ரொம்ப செழிப்பாக நீங்க என்ன செய்வீங்க, விவசாயத்துல நல்ல மகசூல் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும். ஆனால் அதனை அடுத்து ஒரு 7 கொடுமையான பஞ்ச காலம் வரும். எப்படிப்பட்ட பஞ்சம்னா, இந்த 7 வருஷம் நீங்க ரொம்ப அமோகமா நீங்க மகசூல் பண்ணீங்க பாத்தீங்களா, விவசாயம் பாத்தீங்க பாருங்க, இதையே சாப்பிட்டு விடும் அளவிற்கு உண்டான கடுமையான 7 வருஷ பஞ்ச காலம். அந்த 7 மாடுங்கிறது 7 ஆண்டு என்பதாகவும் புரியுதுங்களா.
காய்ந்த சருகுகளுக்கும் அதே மாதிரி பசுமையான சருகுகளுக்கும் உண்டானது நல்ல பசுமையான காலமும் அதே மாதிரி பஞ்சமான காலமும் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லுவாங்க யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம். அப்ப இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா, முதலில் பசுமையான காலம் வர்றதுனால அந்த பசுமையான காலத்திலேயே நாம சேமித்து வைக்கணும். அப்படி சேமித்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை நாம பஞ்சமான காலத்துல நம்ம அந்த சேமிப்புல இருந்து எடுத்து பயன்படுத்திக்கிடலாம் அப்படிங்கிற தீர்வையும் சொல்லி, அந்த தீர்வை சொன்ன உடனே இந்த பொறுப்பை உங்கள்கிட்டயே தரேன்னு சொல்லி உணவுத்துறை மந்திரியாக யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் ஆக்கப்படுவார்கள் என்பது வரலாறு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இது மாதிரி உண்டான நிகழ்வுகள் கதைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்வது அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக வேண்டி அப்படின்னு சொல்றான். அதுபோன்று இந்த மாதிரி சூழல்கள்ல இருந்தும், அதாவது ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழல்களில் இருந்தும் நபித்துவம் பெற முடியும் அப்படிங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நமக்கு இந்த யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாடங்கள் எடுத்து தரும். இறைவனுக்காக வேண்டி சில விஷயங்களை நாம் தவிர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம அந்த நேரத்தில் நம்ம மேல பொய் குற்றம் சுமத்தப்படும். அதற்கு தண்டனையாக நாம் தண்டனையே அனுபவித்தாலும் அல்லாஹ் அதுல இருந்து உயர்வான இடத்துக்கு நமக்கு கொண்டு போவாங்கிறத தான் நமக்கு யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிகழ்வுகள் சொல்லி தரும். அல்லாஹ் உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய நிர்பாகியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.